30 வருட காலமாக வடக்கு கிழக்கில் யுத்தம் 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 அதற்குள்ளே வாழ்ந்து மடிந்த மக்கள் தான் அதிகம். நான் என்ன மகனுக்கு ஒரு கல்லறை கட்டணும், எனக்கு நீதி வேண்டாம், எனக்கு அவரை புதைச்சவனுக்கு தண்டனை எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு மகனுக்கு ஒரு கல்லறை கட்டணும். இது அம்மாண்ட ஆசை இல்லது தேவை. அப்போ அப்படி இருக்கக்கூடியவர்களே காவது ஒரு குறைஞ்சபட்ச நீதியாவது நாங்கள் தேடத்தானே வேணும். சமூக பிரச்சனைகளை தங்களுடைய பாடல்களின் மூலமாக நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு முன் கொடுக்க சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கா? இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு அமைச்சர் வந்துட்டார். அவர் வந்ததும் வராதமா படத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு பொன்னாடையும் போத்திட்டு போயிட்டார். அந்த ஃபோட்டோ வந்து சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு, அப்போ இந்த படத்தை வந்து நாங்கள் இப்படி சுவிஸில் வெளியிடக்கூடாது, ஃப்ரான்ஸில் வெளியிடக்கூடாதுன்னா. அண்மை காலமாக தமிழ் பேசும் கலைஞர்கள் பலர் அச்சுறுத்தலுக்கு உள்ளானாங்க. நீங்கள் அந்த மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு முன் கொடுத்தீங்க. நாளைக்கு சட்டப்படியான பிரச்சனைகள் வரும்போது எவ்வளோ பேர் எங்கள் கூட நிற்பார்கள் என்று தெரியல. அந்த பிரச்சனை ஒன்று இருக்குன்னா ஐப் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சோசியல் மீடியாவும் சரி சுத்தியும் சரி. ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டா திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணும். பாடகர் சங்கீர்த்தன் பிடிஏவின் கீழ் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். எனக்கே ஒரு பயமாக இருக்கும், இந்த படியே ஓப்பனாகவே இந்த விஷயத்தையெல்லாம் பாடுறானே, இது பிரச்சனையானா சிக்கலாமே. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட சங்கீர்த்தனுக்கு ஒரு பிரச்சனை வரையில எங்களோட மக்கள் வந்து அவருக்கு கொடுத்த ஆதரவு வந்து பலமானதாக இருந்தது. கலைஞராக தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் மக்கள் பிரதிநிதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கலி கரெக்டான விஷயங்களை படைப்பாளிகள் செய்யல, அதை கண்டுகொள்றது இல்லை, மக்களே கண்டுகொள்கிறாங்க. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று எங்களோடு அரசியல் கடந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ரீதியாக அதுவும் ஒரு சிறப்பு கலைஞர் ஒருவர் எம்மோடு இணைந்திருக்கின்றார். இசையமைப்பாளர், குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து 100க்கும் அதிகமான பாடல்களை இசையமைத்து இன்று இசையமைப்பாளர் என்கிற ரீதியில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றே சொல்லலாம். அண்மையில் கூட இவருடைய ஒரு பாடல் சமூக பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி ஓ மை கோட் என்ற ஒரு அருமையான பாடல், அர்த்தமுள்ள பாடலை தந்திருந்தார். இன்று நாங்கள் நிறைய பேரையும் பேச தயாராக இருக்கிற நிலையில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் இசையமைப்பாளர் பூவன் மதீசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கு. நான் அண்மையில் பார்த்தேன் உங்களுடைய பாடலில் ஓ மை காட் பாடல். திடீர்னு அந்த பாடல் செய்யறதுக்கு என்ன விஷயம் தூண்டியது உங்களை? திடீரென்று இல்லை, அந்த பாட்டு தூண்டினதுன்றது கனகாலமாக இருக்கிற ஒரு 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 விரக்தி மாதிரி சோஷியல் மீடியா. இதுவரை வந்து நீங்கள் சமூக பிரச்சனைகளை சொல்லி பாடல்கள் செஞ்சுருக்கீங்க. இதில் சோஷியல் மீடியாவுக்குள்ளே இருக்க விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. இல்லை, என்னதான் நாங்கள் இப்போ இருக்கிற மீடியமில் என்னதான் சமூக பிரச்சனைகள் கதைச்சு பாட்டுகள் அது செய்கிறன்றாலும் எங்களோட மீடியம் வந்து வெறுமனவே சோஷியல் மீடியாவாக போயிட்டுது. இப்போ முந்தியெல்லாம் ஒரு பாட்டுன்றது கன்சர்ட்டில் பாடுறது, வேறு இடங்களில் திருவிழாக்களில் வெளியிடுறது, சிடியை அடித்து வெளியிடுறதுன்ற மாதிரியெல்லாம் இருந்து இப்போ வெறுமனவே அது யூடியூபுக்கே இன்ஸ்டாகிராமுக்குள்ளே முடங்கி போயிருக்குது. அப்போ அந்த அல்கோரிதம்ஸ் வந்து இப்போ நான் என்ன செய்யணுமன்றதை சோஷியல் மீடியா தான் தீர்மானிக்கிற அளவுக்கு வந்துட்டு. இப்போ அப்போ அது எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு விரக்தியாக தான் இருந்தது. என்னடா இது, ஒரு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாண்ட அல்கோரிதம்ஸ் இல்லையோன்ற ஒரு விரக்தி தான் அந்த பாட்டுண்ட. அப்போ இதுக்கு மேலே கடவுள்கிட்ட தான் கேட்க வேணும். ஏன்னா நான் இப்போ லவ் சாங்ஸும் செய்கிறேன், நாங்கள் ஃபன்னான சாங்ஸும் செய்கிறேன், நாங்கள் பொலிட்டிக்கல் சாங்ஸும் செய்கிறேன், நாங்கள் சமூகத்துக்கு தேவையானதுகளையும் செய்கிறேன், நாங்கள் மற்றதுகள் தேவையில்லாதுன்றது இல்லை. என்டர்டெயின்மெண்ட்ன்றது முக்கியம்தான், அது பிரதானம்தான். ஆனால் அந்த தேவையானதுகள் வருதில்லையே, போய் வெளியில் சேருது இல்லையன்ற ஒரு கவலை இருக்குது. அதால் தான் உங்களுடைய அந்த ஓ மை கோட் பாடலில் எனக்கு டச் ஆன ஒரு வரி இதுதான். ஸ்டாண்டு வித்து மை பீப்புள் ஹேஷ்டேக் இன்ஸ்டாகிராமில் விதைச்சேனே, லேண்டை கொஞ்சம் தோண்டி பார்த்தா எலும்புக்கூடுகள் மிதக்கிறது, மண்ணில் புதஞ்ச ஸ்டோரிக்கெல்லாம் மைக்கு ஸ்டேஜில் கிடைக்கலையே, பொண்ணை வர்ணித்து ஸ்டோரி போட்டால் லைக்கு வாரி குவிகிறது தான் ஓ மை காட். கடவுள்கிட்ட கேட்குறாரு, என்ன கடவுளே நடக்குது இங்கே, இது என்ன பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இந்த வரி கொஞ்சம் மிக அர்த்தமுள்ள ஆழமான வரிகள், அதை கொஞ்சம் பற்றி சொல்லுவோம்.
இல்லை இந்த அது பாடலுக்கான வரிகளும் நீங்க தான். நான் தான் ரைட், அதை பற்றி சொல்லுவோம். இப்போ ஸ்டாண்ட் வித் மை பீப்புள் ஹேஷ்டேக் வந்து இப்போ நாங்கள் செய்கிற போடுறோம். இப்போ எல்லாமே செய்கிற இளைஞர்கள் போராட்டங்கள் எல்லாமே எல்லாமே டக்குனு போட்டுறது. உடனே ஸ்டாண்ட் வித் மை ஆமா. பீப்புள் தான் போடுறோம். ஆனால் லேண்டை தோண்டி இப்போ கூட இப்போ நேற்று கூட 479 480 எலும்பு எண்ணிக்கைகள் எண்ணிக்கைகள் அதிர்ச்சி கொண்டு தான் இருக்கு. அதுலேயுமே நாங்கள் ஒரு முதல் 50 எலும்பு கூட்டுக்கு மட்டும் உணர்ச்சி வசப்பட்டோம். 50 கண்டோனே ஐயோ அம்மம்மாண்டு நாங்கள் உணர்ச்சி வசப்படுறோம். அது இப்போ லென்த்தியாக போய் கொண்டிருக்குது. அது ஒரு வருஷம் தாண்டிட்டு, ஒரு வருஷத்தை தாண்டி இப்போ 479 எலும்பு கூடுவே நீ கூடிக்கொண்டே போகும். ஆனால் அது லென்த்தும் போய் கொண்டு கேட்கல. நாங்கள் அப்படியே டைல்யூட் ஆகிட்டோம். வெவ்வேறு வேலைகளை 50வது எலும்பு கூடு வரைக்கும் இருந்த அதிர்ச்சி 400வது எலும்பு கூடு வரைக்கும் இல்லை எங்கள்கிட்ட. எங்களோட மக்கள்கிட்டையும் இல்லை. செம்மணியில் எலும்பு கூடு வேறு தான் நான் சொல்கிறது. பொதுவான ஜென்ரலான ஆக்களுக்கு இதையே இப்போ காணாமல் போனவர்கள், அரசியல் கைதிகள், இப்படி நிறைய போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நான் அவதானித்த அளவில் சாதாரண மக்கள் அதையும் சேர்த்து கடந்து போயிட்டார்கள் என்றது மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது கடந்து போகக்கூடாது தானே. அது யாரோ ஒரு அப்பாவி உயிர்கள், யார்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நீதியாவது கிடைக்கணுமென்றதான். அட்லீஸ்ட் அந்த எலும்புக்கூடுகள் ஐடென்டிஃபிகேஷன் ஆவது இது இன்னார் என்றதையாவது நாங்கள் கேட்கத்தானே வேண்டும். கிட்டடியில் ஒரு 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 இடத்துக்கு போன இடத்துல ஒரு 75-80 வயசு அம்மா இருப்பா. அவள் வந்து அவளோட உரையாடைகள், ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமாக போயிருக்க உரையாடைகள், அவள் சொன்னது விஷயம், தன்னுடைய மகனை வந்து ஒரு இடத்துல புதைத்தார்கள். தனக்கு அது தெரியும். புதைச்சதுன்ற தனக்கு தெரியும். தாங்க இடம்பெயர்ந்து போயிருக்கல, தனக்கு இதெல்லாம் புதைச்சேன்னு சொல்லப்பட்டது. இப்போ அதை கிண்டி அதில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எலும்பு கூடியாவது தாங்கோ. நான் அவர் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்ததா, நான் என்ன மகனுக்கு ஒரு இது கட்டணும், கல்லறை கட்டணும். எனக்கு நீதி வேண்டாம், எனக்கு அவரை புதைச்சவனுக்கு தண்டனை எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு மகனுக்கு ஒரு கல்லறை கட்டணும். இப்போ இந்த அம்மாண்ட ஆசை இல்லது தேவை. அப்போ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்காவது ஒரு குறைஞ்சபட்ச நீதியாவது நாங்கள் தேடத்தானே வேணும் என்றதான் அந்த விஷயத்தை. இதுக்கு முதல்ல ஒரு பாட்டும் செய்திருந்தாங்க, ஜஸ்டிஸ் என்ற ஒரு பாட்டு. இப்போ ஜஸ்டிஸ் பாட்டு வெளியான நேரத்தில் அதை கொஞ்சம் சீரியஸாகவே பயங்கர ட்ராமட்டிக்காக அதை நாங்கள் கொண்டு வரணும்னு செய்திருந்தாங்க. போராட்டத்திற்கு தீர்வு, போராட்டமே தீர்வாகுமான் எல்லாம் போட்டாங்க. ஆனால் அதுவுமே மக்கள் மத்தியில் போய் சேர்றது வந்து அது கொஞ்சம் காணாத மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருந்தது. இப்போ நிறைய பேர் பார்த்து அப்படி இருக்குன்னு சொன்னாலும் அந்த கலைப்படைப்பு ஒரு தாக்கத்தை செலுத்துதாண்டா அது செலுத்தலை, உடனடியாக செலுத்தலை. சில வேலைகள் எனக்கு காலங்கள் கடந்து அது செலுத்தலாம் சில வேலைகள். ஆனால் எங்களோட மக்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் சலிச்சு போகிறது. மக்கள்லேயும் பிழை இல்லை. அது இதில் யாரில் பிழைன்றே தெரியாது. அதால் தான் கடவுள்கிட்ட கேட்குறோம் இதுக்கு ஏதாவது அதான் அந்த பாட்டுன்ற கன்செப்டாக இருந்தது. அது கொஞ்சம் ஃபன்னாக இப்போ இருக்கிற ஆளுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் எங்களோட முதல் படைப்புகளில் இருந்து கொஞ்சம் கற்றுக்கொண்டு, ஓகே இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஆடியன்ஸுக்கு இதுதான் பிடிக்குது, அப்போ இதை பிடிச்சி என்னண்டு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டில் இந்த ஒரு விஷயத்த சொன்னால் போய் சேரணும். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் போய் சேர்ந்துருக்கு. அந்த பாடலை விட இந்த பாடல் வந்து யங் ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் உள்ள போய் சேர்ந்துருக்கு. அது டிக்டாக்ல யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஜென்ரேஷனோட இந்த ஜென்சி அதை கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஜென்சிக்கு வழங்கக்கூடிய மாதிரி தான். இப்போ நாங்கள் 19 ஜென்சியை குற்றம் சாட்டவுமே இல்லை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் வந்து எதையுமே சொல்லலை, அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் எதையுமே சொல்லி வளர்க்க இல்லை. இப்போ இன்றைக்கு 2009 பிறந்த ஒருவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட் போட போகிறார். அவருக்கு என்ன தெரியும் எங்களோட பிரச்சனைகள்னா ஒன்றுமே தெரியாதுன்றது. அதில் பெரும்பாலானது 90% ஆன ஆக்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே தெரியாது. அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருந்து இதை ஆரம்பிக்கணும். நீங்கள் பேசி கொண்டிருக்கும் போது இந்த மைண்டில் வந்த ஒரு கேள்வி, கிரியேட்டான ஒரு கேள்வி தான் நடத்தியது தான் உங்கள்கிட்ட கேட்கணுன்றதே நீங்கள் பதில் ஆரம்பிச்சிட்டிங்க. 30 வருட காலமாக வடக்கு கிழக்கில் யுத்தம் அதற்குள்ளே வாழ்ந்து மடிந்த மக்கள் தான் அதிகம். வாழ்க்கையில் வாழவே முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு நாட்டை விட்டு போனவங்க அதிகம். இப்படி இருக்கிற நிலையில் இன்றைக்கி யுத்தமெல்லாம் முடிஞ்சு சாமானியமாக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போகிறாங்க மக்கள். இப்போது அப்படி இருந்த சமூகத்துக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி தான் பல பேர் இதை மறந்துட்டாங்க. என்ன நடந்துக்கிச்சு மறந்துட்டு இப்போ நாளாக நடவடிக்கைகள் ஈடுபட்டு போகிறாங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது பழசெல்லாம் மறந்துட்டாங்களா, இல்லை அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சரி இது கடந்து போய்கிட்டு இருக்காங்களா, என்ன மாதிரி நிலையில் இருக்காங்க?
பெரும்பாலானகள் நீங்கள் சொன்ன ரெண்டாவது வகையறாக தான் மனசுக்குள்ளே இருக்குது, இல்லையென்றெல்லாம் இல்லை. இப்போ மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடக்கல ஆத்மார்த்தமாக அதை வந்து அஞ்சலி செலுத்துறவர்களை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாட்களில் ஆத்மார்த்தமாக நினைவு செய்கிறவர்களை பார்க்குறோம். இதில் ஒரு 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 எங்களோட மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஒன்று இருக்குது. இப்போ இவ்வளவு காலமும் இவ்வளவு கட்டமைப்பை கொண்டு எங்களால் முடியாத விஷயத்த இப்போ இருக்கிற இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சிதைஞ்சு போய் உடைஞ்சு போயிருக்கிற அரசியல் கட்டமைப்புகள் எப்படி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ இதை வந்து ஒரு இயலாத ஒரு காரியமாகவோ அல்லது எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதுன்றதோ எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டம்ன்றதோ இவர்களாலேயே முடியாத விஷயம் இவர்களால் முடிஞ்சிருமா என்ற ஒரு ஏக்கம் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் இது நான் சொல்கிறது, இந்த யுத்தத்துக்கு வாழ்ந்த மக்கள் வந்து இதை கொஞ்சம் என்னடா இது இப்படியா போச்சுண்டு கடந்து தங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கணும். நிறைய முன்னாள் போராளிகளும் அப்படித்தான் இருக்கணும். நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாங்க, ஆனால் இது இப்படி இருக்கு, ஓகே நாங்கள் எங்களோட மிகுதி காலத்தை இப்படி வாழ்கிறோம். ஆனால் ஒரு சமுதாயமாக நாங்கள் விடுற பிழை என்னென்னா, நாங்கள் அதை அடுத்த தலைமுறைக்கு ஒரு குறைஞ்சபட்சமாவது கடத்தி கொண்டு போகணும். எங்களால் இப்போ உடனடியாக தீர்வு எடுக்க முடியுமா இல்லையா அதெல்லாமே தெரியாது. ஆனால் சில விஷயங்கள் வரலாறுகள் சில தேவைப்பாடுகள் கடத்தப்பட்டு கொண்டு போகணும். எங்களுக்கு நடந்த விஷயங்கள் என்னன்றது அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சந்ததிக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து ஒரு அறவழியில் ஒரு அறத்துக்காக அடக்குமுறைக்கு எதிராக போராடினவர்களாக கருதப்படுவோம். இல்லாட்டிக்கு வந்து வெறுமனவே போராடினவர்களாக தான் நாங்கள் பார்க்கப்படும். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் வீரம், நாங்கள் அப்படிச்சது, நாங்கள் இப்படிச்சது, நாங்கள் சொல்கிறதன் மூலமாக ஒரு நெகட்டிவான கருத்தியல் சில வேளைகளில் போயிடும். நாங்கள் என்னத்துக்காக போர் செய்த, நாங்கள் என்னத்துக்காக எங்களுடைய நாம் ஆயுதம் தூக்கினதுன்ற கோசஸ் தெரிஞ்சால் தான் மட்டும்தான் அடுத்த சிந்திக்கக்கூடிய அடுத்த தலைமுறை ஓகே வேறு வழி இல்லாமல் போயிருக்கணும், ஆயுதம் தூக்கியிருக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் தெரிய வரும். இல்லாட்டிக்கு சோகோல்டு எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆபத்துகள் மிக அதிகமாக இருக்குது. நாங்கள் இப்போ வெறுமனவே நாங்கள் அப்படி இருந்து நாங்கள் தெரியுமா இப்படி இருந்து நாங்கள் தெரியுமான்ட்டு எங்கட கலைப்படைப்புகள் ஊடாக கூட நாங்கள் சொல்லுறது வந்து எதிர்கால சந்ததியை ஒரு விதத்தில் வேறு மாதிரி யோசிக்க தோணுதோன்ற ஒரு இதுவும் இருக்குது. அதனால தான் நான் என்னுடைய படைப்புகளில் எப்போவுமே அந்த பிரச்சனையை அணுகணுமென்று விரும்புகிறேன். அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டில் எல்லாம் அதனுடைய பிரச்சனையான பேசிக்கான கோரில் இங்கே பிரச்சனை இருந்தது, அதனால் நாங்கள் இப்படி எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இதில் செய்தாங்கன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்களோட படைப்பில் சமூக பிரச்சனைகளை தங்களுடைய பாடல்களின் மூலமாக நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு முன் கொடுக்க சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கா? இருந்திருக்கு. இப்போ எங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான இப்போ நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கிறீங்கள, இப்போ உங்களுக்கு எப்படி ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது என்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கும் வந்திருக்கும். அப்போ நாங்கள் வந்து பூவன் மீடியான்ற ஒரு பொதுவான ஒரு ஊடக அமைப்பும் வச்சுருந்தோம் நாங்கள். அப்போ அந்த ஊடக அமைப்பு ஊடக ரீதியாக நாங்கள் வேலை செய்யல சில நேரங்களில் இப்போ ஒரு 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 எலெக்ஷன் டைம் வருதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லாருக்குமே கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரங்களை நாங்கள் போட வேண்டிய தேவை வரும். அதில் சில நேரம் எங்களோட கொள்கைக்கு மாறாக சில விளம்பரங்கள் எங்களோட சேனலில் வந்து போகும். சில கட்சிகள் இப்போ நான் வந்து ஒரு அரசியல் பழகன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஷோவும் செய்து கொண்டு வந்து நாங்கள் அதில் வந்து எங்களோட மோட்டிவ் வந்து எல்லா அரசியல்வாதிகளையும் இன்டர்வியூ பண்ணி அவர்களுடைய நியாயத்தை சொல்லுறதுன்றது. அது வந்து எங்களோட ப்ரொஃபஷனாக நாங்கள் வச்சுருந்தோம். நாங்கள் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸாகவும் நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ எனக்கு அல்லது எங்களோட மக்கள் கூட்டத்துக்கு ஒரு அரசியல்வாதியை பிடிக்காதுன்றதுக்காக அவரை வந்து அவர் எங்களோட மண்ணில் தேர்தல் கேட்குறாருன்னா அவரை இன்டர்வியூ பண்ணக்கூடாதுன்றதில் எந்த ஒரு நியாயமும் இல்லைன்றதை நாங்கள் நினைச்சினோம். அவரையும் இன்டர்வியூ பண்ணணும். அதே நேரத்தில் எங்களோட படங்கள் வெளியிடும் போது எங்களோட நிகழ்வுகள் நடக்கும்போது மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருக்குமே நாங்கள் அழைப்புதலை கொடுப்போம். மக்கள் பிரதிநிதிகள் சரியோ பிள்ளையோ எங்களுடைய இப்போ யாழ்ப்பாணம் அல்லது ஒரு வட மாகாணம்னு சொன்னால் அதிலேருந்து மக்கள் பிரதிநிதித்துவம் பெற்றவர்கள் தான் அவர்கள் எல்லாம். இப்போ எல்லாருக்குமே நாங்கள் இப்போ படம்னு சொன்னால் விஐபி ஷோக்கான டிக்கெட்ஸை கொண்டே கொடுப்போம். அந்த மாதிரி அதில் செய்வோம். அதில் சில நேரம் நாங்கள் எதிர்பார்க்கிறவர்கள் வரமாட்டார்கள். அதாவது நாங்கள் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறது, நாங்கள் இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் மீது உடன்பாடு இருக்குண்டா அவர்கள் சில நேரம் வரமாட்டார்கள். நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் தேசியம் சார்ந்தவர்கள் வந்துடுவார்கள். அதுக்கு அப்போ சில வேளையில் இப்படி முத்திரை குத்திடுவாங்களே, இவர்கள் தேசியம் சார்ந்தவர்கள்
என்று முத்திரவுத்துறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் ப்ரொஃபஷனலாக வேலை செய்யல. சில நேரங்களில் நாங்கள் சில ஒர்க்ஸ் வந்து எல்லாருக்குமே செய்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் சொன்ன விளம்பரங்கள் மாதிரி சில ஜிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் சிலது வந்து எங்களை தனிப்பட்ட முறையில் எங்களை மேற்கோட் காட்டி இந்த சீப் பொலிட்டிக்கல் கேம் வந்து செய்வினோம் எங்களை வச்சுக்கொண்டு. இப்போ நாங்கள் எல்லாரையுமே பொதுவாக ப்ளேம் பண்ணுறது, கேள்வி கேட்குறதுக்கு, கேள்விக்குட்படுத்துகிற காரணத்தால் எங்கள் மீது வந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது அரசியல் சார்ந்தவர்கள் எங்களை பற்றி 100% புரிதல் வச்சுருந்தவர்களே சில நேரங்களில் தங்களோட சுய அரசியலுக்காக எங்களை கேள்விக்குட்படுத்துறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து நாங்கள் எங்களோட கொள்கையில் தெளிவில் எங்களில் நாங்கள் தெளிவாக இருந்து எங்களோட ஐடென்டிட்டியோடு நாங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் தெளிவாக இருந்தால் அது எல்லாத்தையும் கடந்து வந்தெல்லாம் அந்த இடையில ஒரு கொஞ்ச காலம் ஒரு டார்க்கான பேஸாக தான் எனக்கு இருந்தது இடையில ஒரு டைமில். அது கொஞ்சம் ஓகே ஆகிட்டு அது ஓகே. அது எனக்கு கஷ்டம் இல்லை, சுற்றி இருக்கிறார்கள் வேறு மாதிரி காய்ப்பேன். இப்போ நான் நம்பி இருப்பேன் என்னை பற்றி 100% ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும். சில நேரங்களில் அவர் சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு அந்த நேரத்தில் ஒரு அமைச்சர் வந்து எங்களை படம் பார்க்க வந்துட்டேன். டக்டிக் டோசனை படம் பார்க்குறதுக்கு ஒரு அமைச்சர் வந்துட்டார். அமைச்சர்னே நான் வச்சுக்கொள்கிறேன். அவர் வந்ததும் வராதமா படத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு பொன்னாடையும் போத்திட்டு போயிட்டார். இப்போ அந்த ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு, அப்போ இந்த படத்தை வந்து நாங்கள் இப்படி சுவிஸில் வெளியிடக்கூடாது, ஃப்ரான்ஸில் வெளியிடக்கூடாதுன்னா இப்போ அதில் இப்போ எங்களை நியாயமே கேட்குற அளவில் இல்லை. நாங்கள் சொல்லவும் மேலாது. அவர் வந்து அவர் ஒரு அமைச்சர், அவரை தியேட்டருக்கு வராத போன்னு எங்களால் சொல்ல முடியாது நாங்கள் இருக்கிற சூழலில். அப்போ அதை விளங்கப்படுத்துறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்போ உடனே முத்திரவுத்திரார்கள் இவர்கள் வந்து இப்படி இவர்கள் இப்படி என்று. அப்போ சில நேரங்களில் நாங்கள் சமநிலையாக இருக்க விரும்புகிறோம், ஆனால் அப்படி சமநிலையாக இருக்கல இப்படியான பிரச்சனைகள் வந்து போயிடும் எங்களுக்கு. ஓகே, இப்போ இது வந்து எங்கட மக்கள் தானே தூட்டுறார்கள், தூட்டிட்டு போகட்டும். நாங்கள் அதை எதிர்த்து நாங்கள் செய்தால் அதில் அதால் வர பாதிப்புகள் இதை விட பயங்கரமாக இருக்குன்றதால நாங்கள் அதை அப்படியே விட்டுறது. இப்போது அண்மை காலமாக தமிழ் பேசும் கலைஞர்கள் பலர் அச்சுறுத்தலுக்கு உள்ளானாங்க. நாங்கள் அது சம்மந்தமாக ஒன்று பேசணும். இப்போது நீங்கள் அந்த மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு முன் கொடுத்தீங்களா? எனக்கு அந்த அச்சுறுத்தல்கள் எப்படி இருந்ததுண்டா, இப்போ நான் வந்து மிக தெளிவாக இருக்கிறேன். நான் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயத்த பேசணும், சட்ட ரீதியாக எதுவுமே செய்யலாத மாதிரியான படைப்புகளாக தான் நாங்கள் எங்களுடைய ஃபில்டர் பண்ணி, சிலது டவுட்டுன்னா நான் லோயர்ஸ்ட்டு எல்லாம் கேட்டு சிலதுகளை செய்கிறேன் நான். ஏன்னா அது நிச்சயமாக தெளிவாக இருக்கணும். ஏன்னா அது பிரதானம்னு நான் நினைக்கிறேன். ஒரு கலைஞனுக்கு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா எழுத்தாளராக அது யாராக இருந்தாலும் இலங்கையின் சட்டத்திட்டத்துக்கு உட்படவாறு நாங்கள் முதலாவது விஷயங்களை செய்யணும். ஏன்னா அது ஒன்றுமே செய்யலை, அது பேசிக், அதை எதுவுமே செய்யலாது நாங்கள். ஏன்னா நாளைக்கு சட்டப்படியான பிரச்சனைகள் வரும்போது எவ்வளோ பேர் எங்கள் கூட நிற்பார்கள் என்று தெரியலை. அப்போ அது மிக பிரதானம். அப்போ அந்த வரையறைக்க அந்த பிரச்சனை ஒன்று இருக்குன்னா ஐப் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சோஷியல் மீடியாவும் சரி சுற்றியும் சரி. ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டா திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணும். அப்போ அந்த வரையறைக்குள்ள இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற இவ்வளோதான் எங்களுக்கு இருக்கிற சுதந்திரம், அது வரையறுக்கப்பட்டு தான் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வரையறைக்குள்ளே நாங்கள் எப்படி விஷயங்களை சொல்கிறது, அது வந்து இன்னுமே எங்களோட க்ரியேட்டிவிட்டியை அதிகரிக்கும். அதை நான் என்ஜாய் பண்ணி அதை நான் இன்னுமே என்ஜாய் பண்ணுறேன். இப்போ வடை என்ற ஒரு பாட்டு செய்தேன். நான் வடை என்ற பாட்டில் இலங்கை அரசியலமைப்பை பற்றி பேசியிருக்கிறேன். அது சரி பிள்ளைன்றது எல்லாமே இல்லை. ஏன்னா நான் வடையை பற்றி தான் பாடியிருக்கிறேன். என்ன கேட்டாலும் நான் வடையை பற்றி தான் பாடியிருக்கிறேன் என்று நான் சொல்லிட்டு போகலாம். நான் உவமயங்களா நான் சில இதை பயன்படுத்தியிருப்பேன். ஆனால் பாட்டு வந்து வடை தான். அதே மாதிரி அதுலேயும் விஷயங்கள் இருக்கு. வனமே நினமே என்ற ஒரு பாட்டு பாடினான். அதில் வந்து நான் முதலாவது வரி வனமே என் இனமேன்னு போடுறேன். அதுக்கு பிறகு வன அழிப்பை பற்றி நான் பாடுறேன், காடழிப்பை பற்றி பாடுறேன். அப்போ இதில் என்ன கேள்வி கேட்டாலும் நான் அது காடழிப்பை பற்றி, காடு அழிக்கக்கூடாதுன்ற ஒரு கருத்தை தான் நான் பாடுறேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதில் பேச வேண்டிய அரசியலை நான் பேசிட்டேன். அது என்ன ஒரு 10, 15, 20, 30 வருஷத்துக்கு பிறகு வர ரிசர்ச் பண்ணுறவர்கள், ஃபிலோசபிக்கலாக பார்க்குறாக்களுக்கு அது விளங்கும் நான் என்ன சொல்ல வந்தேன், நான் என்ன சொல்கிறேன். அப்போ இது வந்து எனக்கு என்ஜாயாக இருக்குது. ஒரு சிலையடையாக ஒரு கலைஞனாக வந்து எனக்கு இது என்ன இந்த ப்ரோசஸ் என்ன என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, இருக்கிற சுதந்திரத்துக்கு இல்லை, மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சிலையடைகளை இதுகளை வச்சு ஒரு ஆர்டிஸ்டாக என்ன இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். டக்டிக் டோஸ் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் நான்.
திருஞான சம்பந்தர் சம்பந்தர் திருகோணமலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருஞான சம்பந்தர் திருகோணமலையில் திருச்சிட்டம்பலம் சொல்லுது காதில் கேட்குது. சிவஞானத்தின் பிள்ளை விசர் ஆசுபத்திரியில் புட்டுக்கு மாம்பழம் கேட்டது காதில் வருது. அந்த மாதிரி சில பொலிட்டிக்கல் ஐரனிஸை வச்சு அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக மக்களுக்கு கொடுக்கலாம் என்றதை வச்சுக்கொண்டு சிலது வந்து நாங்கள் ஓவராலாக அந்த ஒரு கேம் ஒன்று செய்யறோம். அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதை மக்கள் கண்டுபிடிக்கல இன்னும் ஒரு டபுள் சந்தோஷம் வரும் ஒரு கலைஞனா. அதான் நம்மைக்குமே பாடல் வரிகள் எழுதக்கூடிய அதுவும் இசையமைப்பாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல பலம், ஒரு சக்தி. என்னென்னு சொன்னால் நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு எழுதி பாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது ஒரு நல்ல பவர். அடுத்த விஷயம் தான் நன்மையில் பாடகர் சங்கீர்த்தன் அப்படிங்கிற ஒருத்தர் பிடிஏவின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன பிழை நடந்துச்சு? இது வந்து சமூகத்தில் பல பேர் பல விதமாக சொன்னாங்க. இந்த பாடலை ஒரு வேளை பாடாமல் இருந்திருக்கலாம், இதை ஏன் ஸ்டேஜில் பாடணும், அவர் ஸ்டேஜிலையும் பாடல் நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில் போட்ட ஒரு பாடலுக்கு தான் அவர் வந்து கைது பண்ணப்பட்டார். இப்போ இதுகளை ஏன் பொது வெளியில் நாங்கள் எப்படி பாடி போடுறோம் அப்படிங்கிற கருத்தும் அவருடைய அந்த வீடியோ கீழேயும் இருந்துச்சு. பொதுவாக நிறைய போஸ்ட் எழுதுகிறவங்களும் எழுதியிருந்தாங்க. இப்போ இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் ஒரு கலைஞர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சங்கீத்சன் கைது வந்து நடந்திருக்கவே கூடாத கைது தான். அதில் நான் 100% உறுதியாக இருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்மை தெரியாது. நான் என்ன சங்கீத்சனோட நெருங்கிய தொடர்பில் இல்லை. ஆனால் நான் சங்கீத்சன் இந்த பாட்டுகள் நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் அவர் போடுறார். அப்போ எனக்கே ஒரு பயமாக இருக்கும். இந்த படின்னு ஓப்பனாகவே இந்த விஷயத்தையெல்லாம் பாடுறானே, இது பிரச்சனையானா சிக்கலாமே. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட சங்கீத்சனுக்கு ஒரு பிரச்சனை வரையில எங்களோட மக்கள் வந்து அவருக்கு கொடுத்த ஆதரவு வந்து பலமானதாக இருந்தது. மக்கள் வந்து நிறைந்த ஆதரவை கொடுத்து சோஷியல் மீடியாலாம் நிறைய ஆதரவு இல்லை, நேரடியாகவே ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தார்கள், எல்லாமே செய்திருந்தார்கள். அப்போ அது வந்து ஓரளவு ஒரு நம்பிக்கையை ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருந்தது. ஆனால் இருந்த போதும் கூட அதுக்கு பின்னர் நடந்த அரசியல் அப்படியே எனக்கு அதுக்கு பின்னர் நடந்த அரசியல் பாக்கைகளை வந்து ஓவராலாகவே சங்கீத்சன் என்ற ஒரு கலைஞன் தெளிவில்லாமல் இருந்தாரா அல்லது அவரை தெளிவில்லாமல் மாற்றிட்டார்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு ஓப்பனாகவே இருக்குது. அது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றது தெரியாத பட்சத்தில் அதை பற்றி கதைக்கலாது. ஏன்னா அது நீதிமன்றம் சார்ந்த பிரச்சனை. ஆனால் அது சின்ன வயசு தானே அவருக்கு. அப்போ அவருக்கு அனுபவங்கள் ஏர்லியாகவே அவருக்கு இது நடந்துட்டுது. அப்போ இனி அவர் வந்து இன்னும் அடுத்தடுத்த படைப்புகள் அவர் வரையல இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் பவர்ஃபுல்லாக அவர் இதுலேருந்து நல்லா பிரபலப்பட்டுட்டார். இப்போ இன்னும் பவர்ஃபுல்லாக அவர் சரியான முறையில் யூஸ் பண்ணுவாருன்னு நான் 100% நம்புகிறேன். அப்படி அது அவருக்கு கிடைச்ச அதிர்ஷ்டமாக அதை நினச்சிக்கொண்டு இது உள்ளே போனதும் வெளியில் வந்ததும் அவருக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டமாக நினச்சிக்கொண்டு இனி என்னென்று பவர்ஃபுல்லாக தன்னை இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பிரச்சனைகள் வரும் போகும். எங்களோட கொள்கை இதுதான்ன்றதை உறுதியாக நாங்கள் நின்றோம்னு சொன்னால் மக்கள் எப்போவுமே கைவிட மாட்டார்கள். இப்போ இனி சங்கீத்சனை பற்றி சொல்லுவோம்னா இனி சங்கீத்சன் அடுத்தடுத்த பாடல்கள் வரையில ஓகே இந்த படியன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் என்றது தெரியும். அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நிச்சயமாக அவர் தன்னை கொள்கையில் உறுதியாக இருக்கணும். இப்போது இந்த ஜஃப்னாவை எடுத்துக்கணும்னு சொன்னால் பொதுவாக ஜஃப்னான்னு இல்லை, வடக்கு கிழக்குன்னே நாங்கள் பேசுவோம். வடக்கு கிழக்கில் அண்மை காலமாக ஒரு சில வருடங்களாகவே இந்த இளைஞர்கள் சம்மந்தப்பட்டு வர்ற செய்திகள் நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். அவ்வளோ நல்ல செய்திகள் அல்ல. ரைட், சாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நீங்களும் ஒரு யங் ஜென்ரேஷன், நீங்களும் நல்ல லைனில் போய்கிட்டு இருக்கீங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அதையும் தாண்டி நிறைய இடங்கள் எங்களுக்கு இப்போ சொல்லப்போனால் சோஷியல் மீடியாவை எடுத்து பார்த்தோம்னா அதில் பல்வேறு பிரச்சனைகள், இளைஞர் சமுதாயம் எப்படி இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவை பாவிக்கிறாங்க, அப்படி அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. குறிப்பாக யுவதிகள் டிக்டாக்ல அதிகமாக அந்த ஜஃப்னா சைட்டில் இருக்காங்க, இந்த மட்டக்களப்பு சைட்டில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டு தான் இருக்குது சோஷியல் மீடியாவில். நான் சொல்கிறேன், இப்போ இதுகளில் மாதிரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் அது ஒரு வேறு ஸ்டைலில் செய்கிறாங்க. அது கொஞ்சம் சண்டித்தனம் அதிகமாக இருக்குது. அதில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற விஷயங்கள் நடக்குது. ட்ரக்ஸ் யூஸ் அதிகரிச்சிருக்கிறது தான் நிறைய செய்திகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. எப்படி பார்க்குறீங்க ஒரு கலைஞராக, ஒரு இளைஞராக நீங்கள் இதை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா என்ன செய்யலாம்? ட்ரக் யூஸ் அதிகரிச்சிருக்கா இல்லையான்றது எங்களுக்கு உத்தியோகபூர்வமான ரிப்போர்ட்ஸ் எங்கள்கிட்ட கையில் இல்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் ஒரு பகுதி அதிகரித்தது மாதிரியான பிம்பம் தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில்
இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல அல்லது 2010-15 காலப்பகுதியில் வந்து அது ஒரு 3% இருந்ததுன்னா இப்போ ஒரு 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 100 பேர் எடுத்தோம்னா அதில் 3 பேர் தான் ட்ரக் அடிக்டாக இருப்பினோம்னு சொன்னால் இப்போ அது ஒரு 5% உயர்ந்திருக்கே தவிர 100% இளைஞர்களும் இப்படியான கெட்ட விஷயங்கள்ல போகிறார்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வரையலாது. அது அது ஒரு பெர்சன்டேஜாக அதிகரிச்சிருக்குது, அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அது ஒரு ஆனால் அது ஸ்டில் அது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான். இப்போ 100ல் ஒரு 5% தான், அது 3%லேருந்து 5% ஆயிருக்கலாம். ஸ்டில் அது ஒரு குறைஞ்ச பெர்சன்டேஜாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதை வந்து நாங்கள் எப்படி அதை இல்லாமல் பண்ணலாம்ன்றது வந்து மிச்சம் இருக்கிற அந்த 95%த்தையும் நாங்கள் எப்படி எம்பவர் பண்ணுறோமோ. இப்போ ஒருத்தன் நல்ல திறமையானவனாக இருப்பான், நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருப்பான், நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருப்பான், நல்ல ஒரு படிப்பு. இப்போ நாங்கள் இதே யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கில் நிறைய பேர் நிறைய கல்வி ரீதியான சாதனைகள், நிறைய சாதனைகள் படித்து சிறந்த விளங்குறாங்க. அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அது எல்லாம் வெளியில் போகிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வெளியில் போகிறத உடனே ஹைலைட் ஆகிறதால தான் அந்த பிம்பங்கள். எங்களுக்கு என்ன விருப்பம்ண்டா அந்த விஷயங்கள் ஹைலைட் ஆகணும். அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒருத்தன் 5 விக்கெட் எடுத்துட்டான், அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அவன் வயசுக்கு அவன் வளங்களுக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒருத்தன் 3 செஞ்சுரி தொடர்ந்து அடிச்சிட்டான், அவனை நாங்கள் கொண்டாடணும், அவனை நாங்கள் பூஸ்ட் பண்ணணும். இன்றைக்கு வியாஸ்காந்த் விளையாடி கொண்டிருக்கிறார், LPL ஒரு தவிர்க்க முடியாத பிளேயராக விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போ வியாஸ்காந்த் தொடர்ந்து ஒரு வியாஸ்காந்த் தானா, இன்னும் அந்த மாதுளன் வந்துட்டார். மாதுளன் வந்து அந்த அண்டர்-19 மேட்ச் சூரியவம்சிக்கு நல்லா பவுல் போட்டார். இப்போ அந்த மாதிரியான ஆக்கள் வேற 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 அவங்கள நாங்கள் பூஸ்ட் பண்ணுறதன் மூலமாக ஒரு 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 கடைக்கோடியில் ஒரு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டில் ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னு விரும்பினபடி என் மாதுளனை இன்ஸ்பிரேஷனாக வச்சு நாங்கள் அதை பூஸ்ட் பண்ண ஓகே, மாதுளனை மாதிரி நான் விளையாடினா, நான் கிரிக்கெட்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணால் நான் விளையாடலாம், நான் வந்து நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆகலாம். இப்போ அது கொஞ்சம் ஈஸி. இப்போ முந்தி நாங்கள் படிக்கலாம் அப்படியே ஸ்ரீலங்கா நேஷனல் டீமாக சிரிச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் சின்ன கிரிக்கெட் விளையாடிக்கலாம், நேஷனல் டீம் எல்லாம் சான்ஸே இல்லைன்னுட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ பார்க்க ஓகே, நாங்கள் போகலாம் போல இருக்குது, இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போகலாம் போல இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரையக்கலாம். நாங்கள் அதை பிடிக்கணும். அதே நேரத்தில் அதை நாங்கள் இன்னும் மாதுளனுக்கும் நாங்கள் நல்ல இன்ஸ்பிரேஷனை கொடுக்கணும். இன்னும் போகலாம் நல்லா வரலாம்ன்ற ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ வாஹிசன், இப்போ ரப்சிலோன் வாஹிசன் எடுத்துக்கொண்டு அவர் இப்போ வேர்ல்டு வைட் பாப்புலர். இப்போ நாங்கள் இப்போ ஒரு சின்னபடி நான் ரப் பண்ணணும், நான் மியூசிக் வீடியோக்கள் செய்யணும்டா வாஹிசனை இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இன்ஸ்பிரேஷன் எடுத்தால் ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. அப்போ அப்படியான போய்க்கல இந்த ஒருத்தனுக்கு பேஷன் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக எப்படியுமே ஒருத்தன் நான் ட்ரக் அடிக்ட் ஆகணும், நான் ஒரு கஞ்சா குடிக்கி ஆகணும்னு அம்பிஷன் வச்சிருக்க மாட்டான். அப்போ அவனுக்கு ஒரு அம்பிஷன் ஃபெயிலியர் ஆகிக்கல தான் அவன் தள்ளப்படுறான். எல்லா விஷயத்துலையும் பிளாக் ஆகிக்கல அவன் வாழ்க்கை வெறுத்து போய் ஏதாவது இதுக்கு போயிடுவான். அப்போ அந்த அம்பிஷன்களை காப்பாற்றி அந்த நல்ல மோட்டிவை நாங்கள் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே கொடுத்தோம்னா, அப்படி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அந்த ரேட்டை குறைக்கலாமே தவிர நாங்கள் தொடர்ந்தும் இந்த ஜாலில் வாழ்வெட்டு கலாச்சாரம் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்றதை ஹைலைட் பண்ணுறது மூலமாக கடைசி மட்டும் நாங்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் அது தொடர்ந்து அதை ஒரு ஹீரோயிசமாக நினைக்க வழிகிட்டுருவாங்க. இப்படி செய்தால் நியூஸில் வரலாம், இந்த திரைப்பட பாணியில் வெட்டுக்குத்து அண்ட் அதில் ஸ்லோ மோஷன் போட்டு டிக்டாக்ல கட் பண்ணி எடிட் பண்ணி அதை ஒருத்தர் டிக்டாக்ல அந்த மாதிரி வீடியோ போடுறேன்னா அதுக்கு ஒரு 4000-5000 லைக்ஸ் விழுகுது. அது ஏன் நாங்கள் லைக் பண்ணுவோம், உனக்கு பிடிக்காட்டியே லைக் பண்ணுவான், ஏன் அதை சேவ் பண்ணுவான், அப்படியே விட்டால் ஓகே இப்படி செய்தால் லைக் வராது போல இருக்குது விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ அதுலேயுமே இருக்குது, எங்கள்லேயும் நிறைய பிள்ளைகள் இருக்குது. ஒரு கலைஞராக தமிழ் பேசும் அரசியல்வாதிகள், மக்கள் பிரதிநிதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கே போராட்டம் இருந்த காலகட்டத்தில் கலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வழங்கப்பட்டது, ஒரு கலையால் எவ்வளோ விஷயம் மாற்றலாம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். போராட்ட பாடல்கள் வந்து இந்த மாதிரியான உணர்ச்சிகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினது. மக்கள் மாற்றங்கள், சமூக மாற்றங்களுக்கு இப்படி போராட்டம் பயன்படுத்தப்பட்டது. போராட்ட நேரங்களில் இந்த தெருக்கூத்துகள் இதுகள் வழியாக இப்படி மக்கள்கிட்ட சில விஷயங்கள் பரப்பப்பட்டதுன்றதை 100% அங்கே நம்பினார்கள்.
நம்புகிற பட்சத்தில் அதுக்கும் கலைஞர்கள் உதவின பட்சத்தில் எங்களுக்கு வந்து ஒரு நிறைந்த ஒரு கலைஞர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் ஒன்று இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 2002ஆம் ஆண்டு சமாதான காலப்பகுதி. அப்போ சமாதானம் வந்துட்டுது. எஸ்ஜி சாந்தன் அவர்கள் நல்லூரில் ஒரு மேடையில் பாட வர்றார். சாந்தன் பாடுறாருன்றது ஒரு பெரிய ஹைப்பாக கிரியேட் ஆகி நான் போய் பார்த்தேன். நான் அந்த ஷோ நான் பார்த்துருந்தேன். அவர் ஒரு பாட்டு பாட துவங்கிக்கல, எல்லாரும் அழியினம், சந்தோஷப்படினம், சாந்தன் பாடுறாரு என்று அப்படி இருந்தது. அது நான் அதுக்கு பிறகு நடந்த கன்சர்ட், இங்கே இப்போ நடக்கிற கன்சர்ட்டில் அந்த வைபை நான் உணரவே இல்லை. அவ்வளோ வைபாக இருந்தது அந்த 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 ஷோ வந்து அவ்வளோ வைபாக இருந்தது. அப்போ இந்த மக்கள் கலைஞர்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கணும், போராட்டத்தில் கலைஞர்கள் எப்படி அழகாக பயன்படுத்தப்பட்டார்கள், அவர்களுடைய விஷயங்களை சொல்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டார்கள்ன்றதை இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் மதிக்கிறதே இல்லை. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் பொலிட்டிக்கலி கரெக்டான விஷயங்களை படைப்பாளிகள் செய்யக்கல, அதை கண்டுகொள்கிறது இல்லை. மக்களே கண்டுகொள்றாங்க, மக்களே கண்டுகொள்றது. அப்ப நீங்க மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்து சொன்னதால சொல்றேன், எலெக்ஷன் டைம்ல மட்டும் தங்களுக்கு பாட்டடிச்சு ரிலீஸ் பண்ணுவார்கள். அதை இன்னாங்க தான் செய்து கொடுக்கணும். இப்ப மற்ற நேரங்கள்ல மக்களுக்கு தேவையானதுகளை, கலைகளை எப்படி கலையூடாக எப்படி சமூக மாற்றத்தை கொண்டு வரன்றத குறைஞ்சபட்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றதே இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு சினிமா இருக்குது, அதை ஊக்குவிக்கலாம். ஓகே, உங்களுக்கு தென்னிந்திய சினிமாவில் வர சில படங்கள் பிரச்சனைன்னு சொன்னால், ஓகே இங்கே ஒரு சினிமா இருக்குது, அதை எப்படி ஊக்குவிக்கலாம், அதை எப்படி வளர்க்கலாம்ன்றது தொடர்பாக கரிசனை கொள்வது மிக மிக குறைவு. மக்கள் பிரதிநிதிகள் இந்த விஷயங்களில் தங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்றதையே நினைக்கிறது மிக குறைவாக தான் இப்போ இருக்குது. இப்போது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட் என்னது? இப்போ போராட்டம் படம் வந்து வெளியீட்டுக்கு தயாராக இருக்குது. ஒரு இசையமைப்பாளராக 3 பாட்டு ரிலீஸ் ஆகிடும் அந்த படத்தில். இன்னும் 3 பாட்டு சத்யன் அவர் பாடின வீரத்தமிழன் பாட்டு, அதுக்கு பிறகு முட்டைக்கண்ணை காட்டி என்னொரு பாட்டு ரிலீஸ் ஆனது, பிறகு வீரனேவான்ற இன்னொரு அந்த வயசான ஒரு பாடகர் பாடின அது வீரனேவா பாடல். பாடகர் அவர் வந்து ஒரு ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வந்திருந்தது. அவர் வந்து அந்த ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய போயிருக்கிறார். அப்போ அவர் அந்த பாடி வேலை செய்கிற மாதிரி ஒரு சௌந்தர்ராயன் பாட்டை பாடி ஏதோ வீடு கூட்டுற ஏதோ சம்திங் ஒரு வீடியோன்னு பார்த்தேன். அப்போ அது எனக்கு அவர்கிட்ட குரல் பிடிச்சிருந்தது. அப்போ உடனே அந்த வீடியோ போட்டவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட கண்டெக்ட் நம்பர் எடுத்து, அது 2 வருஷத்துக்கு முதலே அவர்கிட்ட நம்பர் எடுத்து வச்சுருந்தேன்னா நான் பயன்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த பாட்டில் எனக்கு அது அப்படி ஒரு இடம் தேவைப்பட்டது. அப்போ வாய்சன் ராசியாவோட சேர்ந்து அவர் பாடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வீரனே வாங்குறாங்க, அவரோட வாய்ஸ் சூப்பராக இருக்குது அந்த இடத்துல, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அது நேரம் முட்டைக்கண்ணை காட்டி பற்ற வச்ச அந்த பாட்டு வந்து நல்ல ஹிட் ஆகிருக்குது. நல்ல ஹிட்ன்றத விட ஒரு 3000-4000 ரீல்ஸ் செய்திருக்கணும். அதுக்கு டிக்டாக்கும் அப்படித்தான். நான் எகெயின் சொல்ல வந்த விஷயம், அந்த மாதிரியான பாட்டுகள் இஷ்டத்துக்கு ஹிட் ஆகும். அது வர்த்தக ரீதியாக படத்துக்கு தேவை, அதெல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த பாட்டு ஹிட் ஆகுதுன்றதுல எனக்கு எந்த ஒரு பெரிய சந்தோஷமும் இல்லை. அது படத்துக்கு தேவை, அது ஹிட் ஆகிட்டுது, ஓகே நல்ல விஷயம். எய்ம் பண்ணி போடுற பாடல்கள் வந்து அது போய் சேருது. அதுதான் அந்த பொண்ணை வர்ணிச்சு ஸ்டோரி போட்டா லைக் வேலைக்கு போகிறது. அது அது நல்ல விஷயம் தான், எனக்கு அது சந்தோஷம் தான், இல்லையண்டு இல்லை. இந்த பாட்டுக்கு 3000 ரீல்ஸ் செய்கிறன்றது ஒரு சந்தோஷம் தான். ஆனா இந்த பாட்டுக்கு நல்லா இருக்குமே, இந்த பாட்டுக்கு அதே 3000 பேர் ரீல்ஸ் செய்யறதா இன்னும் நல்லா இருக்குமேன்ற ஒரு ஆசைதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி இருக்கு போராட்டம் படம்? என்ன மாதிரி கட்டத்தில் இருக்கு? ஷூட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா? படம் ரெடி ஆயிட்டுது. இப்போ நீ போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சுது. நீ வெளியீட்டு தேதிக்காக வெயிட் பண்ணுறேன். நான் நினைக்கிறேன் உங்களோட அந்த கரியர் லைன் அப்ல போராட்டம் படம் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும் நினைக்கிறேன். முக்கியமாக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள். படம் வரைக்கும் நான் வெறும் மியூசிக் டைரக்டராக மட்டும் ஒர்க் பண்ணுறேன் இல்லை, ப்ரொடக்ஷன் மேனேஜராக நாங்கள் ஸ்டோரி டிஸ்கஷனில் வாங்கி ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாம் இருந்து ஷூட்டிங்லேருந்து எல்லாத்துலேயுமே நான் ஒரு பங்கு பெற்றுவேன். மியூசிக் டைரக்டர்ன்றது ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் அந்த வேலை நான் துவங்குவேன். அப்போ போராட்டம் வந்து எப்போவுமே எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ரொஜெக்டாக இருக்கும். அது எங்களுக்கு மட்டும் இல்லை, அது ஈழத்து சினிமாவுக்குமே ஒரு ஸ்பெஷலான ப்ரொஜெக்டாக
இருக்கும் என்றது இப்போ நாங்கள் படம் பார்த்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்க. இப்போ படம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். பார்க்கல எனக்கு அந்த ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இது வந்து ஒரு ஈழத்து சினிமாவில் ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு படமாக இது இருக்கும். நல்ல க்ரௌட் புல்லிங் ஆக போகிற படமாக இருக்குமன்றது எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல மக்கள் வந்து அதிகமாக திரையரங்குக்கு வந்து பார்க்க போகிற படமாக இருக்கும். இப்போ ஒரு புது படம் வரப்போகுது. நான் இலங்கையில் பொதுவாக இப்போ நிறைய பேரோட எதிர்பார்ப்பு எப்படின்னா, இந்தியன் லைனில் இருக்குமா, சவுத் இந்தியன் தென்னிந்திய லைனில் இருக்குமா அந்த படம் பார்க்குறதுக்கு, ஹீரோயின் இப்படி இருப்பாங்களா, ஹீரோ வேற லெவல் மாசா காட்டுவாரா அப்படின்னு அந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கா இந்த படத்தில்? இல்லை, அது இப்போ நீங்கள் கேட்குற எல்லாமே அந்த படத்தில் இருக்குது. அதால தான் நானுமே நம்பிக்கையாக இந்த சிலவங்களுக்கு புதுசாக இருக்கும். புது ஹீரோ, புது ஹீரோயின், புது கதைக்களம், அது சில நேரங்களில் புதுசாக இருக்கலாம். ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தெரியாத ஹீரோ, தெரியாத ஹீரோயின்ன்றதை விட அது ஒரு ஃப்ரெஷ்ஷான விஷயமா இருக்கும். எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இது ஒரு பக்கா கொமர்ஷியல் படம் இல்லை. இதில் ஒரு முக்கியமான கதை இருக்குது. நீங்கள் இப்போ நாங்கள் 2 பேரும் கதைச்ச விஷயங்களோட சொல்யூஷன் நிறைய படத்துலேயே இருக்குது. நான் நினச்சேன், ஏன்னா இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து வேற, அதுக்கு திடீர்னு மாற்றினாங்க. அப்போ இப்போ நாங்கள் 2 பேரும் கதைச்ச விஷயங்களோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. போராட்டத்தில் கூடுதலாக கதைக்களத்தை பற்றி கதைக்கலாம். ஆனால் அந்த படத்தில் ஒரு காத்திரமான ஒரு பெரிய கருத்துகள் இருக்குது இந்த படத்தில். வெறுமனவே ஒரு மசாலா கொமர்ஷியல் படம் இல்லை. பாட்டுகள் மாசாக இருக்கும், மசாலா இருக்கும். ஏன்னா அது ஆக்களை தியேட்டருக்குள்ளே வர வைக்கிறதுக்காக செய்கிற வேலைகள். பாட்டுகள் மாஸ் பாட்டுகள்லாம், மசாலா பாட்டு. அடுத்தது சோறு தான் முக்கியம் என்ற ஒரு பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அது எல்லாமே இருக்கும். ஒரு கொமர்ஷியல் படம் அல்லது ஒரு மசாலா படத்துக்குரிய எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த படத்துக்குள்ள ஒரு டீப்பான ஒரு சொல்லப்பட வேண்டிய ஒரு டீப் மெசேஜ் இந்த படத்தில் இருக்கு. அதுதான் எங்களுக்கு 100% நம்பிக்கை. எங்கட ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுற படமாக இருக்கும். இது எங்கட கொமர்ஷியலாகவும் எங்கட சினிமாவை மேலே உயர்த்தணும். நிறைய பேர் திரையரங்குக்கு வரணும், படத்தை பார்க்கணும். படம் நீங்கள் கேட்ட மாதிரி இந்தியா படம் மாதிரி இருக்காண்டா இருக்கணும். அதே நேரத்தில் நாங்கள் சொல்ல நினைக்கிற ஈழத்து கதை, இது ஈழத்து கதைன்றதை தாண்டி ஒவ்வொரு இளைஞனுக்கும் தேவையான ஒரு கதையாக இருக்கும். அது சில யாழ்ப்பாணத்தில் மட்டும் ஒர்க் ஆகும், சில படங்கள் மட்டக்களப்புக்கு ஒர்க் ஆகாது. அப்படி இல்லாமல் இருக்கு. இது அப்படி இல்லாமல் இதை நீங்கள் ஒரு ஹம்பாந்தோட்டையில் வாழ்கிற ஒரு சிங்கள இளைஞனும் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஒரு கனவுகளோட இருக்கிற எல்லாருக்குமே அவன் சொசைட்டி எப்படி அவையோட இருக்குது என்றதை மாதிரி கனெக்ட் பண்ணுற படமாக இருக்கும். ரைட். ஸோ அவளோட எதிர்பார்த்திருக்கலாம்னு நினைக்கிற அந்த படம் பார்க்குறதுக்காக இப்போது நீ இந்த வெளியீட்டு தேதி தான் எங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அவ்வளோதான் வெளியீட்டு தேதி. நாங்கள் லைனப்புகள் நிறைய இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் சரியான ஒரு டேட் ஒன்று போனால் தான் எங்களோட படத்தை நாங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணலாம். நிறைய இந்திய படங்கள் வர்றதுக்கு இருக்குது. இப்போ ஜனநாயகன் வந்துட்டு, அப்போ நீ டாக்ஸிக் வருது, அப்படி இப்படின்னு நிறைய லைனப் இருக்குது. அதுக்கு இடையில் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு டேட்டில் நாங்கள் இறங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். ரைட். ஓகே, வாழ்த்துக்கள் முதல்ல. அந்த படமும் வெற்றிகரமாக அமையணும் உங்களுக்கு. ரைட். நன்றி பொன் மதிசன் அவர்கள். இன்றைய மூடு இணைஞ்சு நிறைய விஷயம், அரசியல் ரீதியாகவும் சரி, அந்த இண்டஸ்ட்ரியல் ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. நன்றி உங்களுக்கு. நன்றி. உங்களோட இன்டர்வியூஸும் நான் சில பல பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் பார்த்துருக்கிறேன். ஈஸியாக இருந்தது இந்த கருத்தை. இது ஒரு இன்டர்வியூன்றதை விட ஒரு கேஷுவலாக இருந்தது. அது நல்லா இருந்தது அந்த இன்டர்வியூ. நீங்களும் தொடர்ந்து நல்லா செய்யுங்க. நிறைய பொலிட்டிக்கல் ஷோ நல்லா செய்றீங்க. நன்றி. நானும் எதிர்பார்க்குறேன் உங்களோட இசையமைப்பில் ஒரு பாடல் பாட. இந்த டைம்ல கேட்டுக்கிட்டாதான். ரைட். ஓகே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். பொன் மதிசன் அவர்கள் இன்றைய மூடு இணைந்து நிறைய கருத்துக்களை மூட பகிர்ந்து கொண்டார். இவருடைய கருத்துக்கள் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் செஞ்சு சொல்லிக்கிட்டு நாங்களும் விடைபெறுகிறோம். ஒளிப்பதிவாளர் லிசிஹருடன் நான் டில்ஷன் வின்சன். நன்றி, வணக்கம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.